அன்பு நெஞ்சங்களே அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஐபிகே. இப்போவும் சொல்கிறேன், எப்போவும் சொல்வேன், நான் சங்கி கிடையாது. நான் இருக்கக்கூடிய செய்திகளை உங்களுக்கு தொகுத்து வழங்குகிறேன். உழைப்பவனுக்கே உயர்வு என்ற அடிப்படையில் நடக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து பேசுகிறேன். யாருக்கு ஆதரவு, யாருக்கு ஒரு சரியில்லாத நிலைமை அரசியலில் ஏற்படுது அப்படின்னு சொல்லி உங்களிடம் எடுத்து கூற விரும்புகிறேன். அது மட்டுமே என்னுடைய முக்கிய நோக்கமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் சிறு சிறு கட்சிகளுக்கு எப்பொழுதும் ஆதரவு அளிக்கக்கூடிய ஒரு நபர். ஏன் அப்படின்னா, அரசியலில் அனைத்து தரப்பு மக்களின் பங்கும் இருக்க வேண்டும். சட்டசபையில் அனைத்து தரப்பு மக்களின் குரல்களும் ஒலிக்கப்பட வேண்டும். உதாரணத்திற்கு நான் சொல்கிறேன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஜெயிக்க வேண்டும், பாட்டாளி மக்கள் கட்சியும் ஜெயிக்க வேண்டும், நாம் தமிழர் கட்சியும் ஜெயிக்க வேண்டும். அப்படி ஜெயிக்கும் பட்சத்தில் தான் தனிப்பெரும்பான்மை என்ற ஒன்று தகர்க்கப்பட்டு சிறு சிறு கட்சிகள் தங்களுடைய மக்களுக்காக குரல்களை ஓங்கி ஒலிக்க முடியும். அவர்களுக்கான நலத்திட்டங்களை கேட்டு பெற முடியும். தனிப்பெரும்பான்மை என்ற ஒன்று வந்துவிட்டாலே அந்த இடத்தில் ஊழல் அதிகமாக பெருகிவிடும். நான் வைக்கிறதா சட்டம் அப்படின்ற ஒரு தாட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ அந்த வகையில் தனிப்பெரும்பான்மை இருக்கக்கூடாது என்பதற்காகவே சிறு சிறு கட்சிகளுக்காக எடுத்து நான் பேசி வருகிறேன். முதல்ல நான் அதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நான் பாஜகவுக்கு ஆதரவாக பேசக்கூடியவன் அல்ல. பாஜகவில் இருக்கக்கூடிய அண்ணாமலையின் செயல்களை உங்கள்கிட்ட எடுத்து சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஏன் அப்படின்னா, 39 வயதான ஒரு இளைஞன் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு இடத்துக்கும் போய் மக்களுடைய நன்மதிப்பை பெற வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பேசி புள்ளி விவர தரவுகளின்படி பேசி ஒரு முனைப்பை மக்கள் மத்தியில் கொண்டு வராரு. ஸோ இங்கே ஊழல் இருக்குது, குடும்ப அரசியல் இருக்குது, கனிம வள கொள்ளை இருக்குது, எல்லாத்துலேயும் ஊழல், எல்லாத்துலேயும் கொள்ளை. சாதாரண மக்கள் அரசியலுக்கு வர வேண்டும், அவர்களுக்கு அரசியல் பகிர்வு கிடைக்க வேண்டும் அப்படின்ற விஷயங்களை பேசுகிறார்ல. இது போல் ஏன் காங்கிரஸால் முன்னெடுக்க முடியலை? ஏன்னா காங்கிரஸில் பழந்தின்னு கொட்டை போட்ட இந்த கட்சிக்கு உதவாத பல பேர் இருப்பதன் காரணமாக அவர்களால் இளைஞர்களிடையே ஒரு எழுச்சியை பெற முடியலை. ஆனால் அதை பிஜேபி அண்ணாமலையை வைத்து மிகவும் தெளிவாக செய்கிறது. இன்றைக்கி பாஜகவை நோக்கி நிறைய இளைஞர்கள் வராங்க. அது மாற்ற முடியாத, மறுக்க முடியாத ஒன்று. இதை நான் உங்கள்கிட்ட சொன்னால், நீ சங்கி, நீ காசு வாங்குற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உழைப்பவனுக்கே உயர்வு. இன்றைக்கி களத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் கூட நின்றுட்டுருக்காங்க. எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் நிற்கிறாங்க. அவரை ஆதரித்து நிறைய இளைஞர்கள் அணி திரள்றாங்க. அவர் என்ன பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒவ்வொரு நாம் தமிழர் தம்பி தங்கைகளும் ஒவ்வொரு இடத்துக்கும் போய் மேடை போட்டு பொதுக்கூட்டம் போட்டு பேசுகிறாங்க. ஸோ இங்கே என்னை பொறுத்தவரையில் உழைப்பவனுக்கே உயர்வு கிடைக்கப்பட வேண்டும் என்பதில் நான் மிகவும் தெளிவாக இருக்கிறேன். மக்கள் நலனில் அக்கறை கொள்கின்ற ஒரு இளைஞர் சமுதாயத்திற்கு நாம் தான் துணையாக நிற்க வேண்டும். அந்த அடிப்படையில் அவர்களுக்காக நான் பேசி வருகிறேன். இது புரியாத சில தற்கூரிகள், நீ பிஜேபிகிட்ட காசு வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு என்னைய விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்படி காசு வாங்கிட்டு பேச வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது. இதே போன்று காங்கிரஸில் ஒரு இளைஞரை முன்வைத்து அரசியல் நடத்தினால் அதற்கும் நான் உறுதுணையாக நிற்பேன். அதற்காகவும் நான் பேசுவேன். அப்போ உங்களுடைய கொள்கை தான் என்ன? கொள்கை மக்கள் நல்லா இருக்கணும், அதுதான் என்னுடைய கொள்கை. கொள்கையை பேசிட்டு கொள்ளையடிக்கிறவனை நீங்கள் ஏற்றுப்பீங்களா? அம்பேத்கரியம் பேசிட்டு, தலித்தியம் பேசிட்டு, அந்த இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கோடி கோடியாக கொள்ளையடிச்சா நீங்கள் ஒத்துப்பீங்களா? ஸோ இங்கே கொள்கை கோட்பாடுகள் அதையெல்லாம் கடந்து இப்போ யார் அட்மினிஸ்ட்ரேட்டிவ், அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாத்தையும் நான் இதை செய்கிறேன், அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் மக்களுக்கு நலத்திட்ட பணிகள் இவ்வளோ கோடி, அவ்வளோ கோடி, இவ்வளோ கோடின்னு ஒதுக்குறது பெரிய விஷயம் கிடையாது. அதை செயல்படுத்தி அதில் மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்க வேண்டும். அதுதான் முக்கியம். அதை யாரும் பண்ணுறதில்ல. ஒரு சட்டம் கொண்டு வர்றது பெரிய விஷயமே கிடையாது. ஒரு திட்டம் வகுக்கிறது பெரிய விஷயமே கிடையாது. யார் வேணாலும் எப்போ வேணாலும் எதையாவது சொல்லிவிட்டு போயிடலாம். அதை நடைமுறைப்படுத்தி அதை செயல் வடிவில் கொண்டு அதை செயல்படுத்துகிறோம் பாருங்க, அதுதான் மிகப்பெரிய விஷயமே. பாத்ரூம் கட்டுறது பெருசு கிடையாதுங்க. பாத்ரூம் கட்டிட்டதுக்கு அப்புறம் ஒழுங்காக தண்ணி வருதா, அதை ஒழுங்காக க்ளீன் பண்ணுறோமா, அதை எப்படி வச்சுருக்குறோம், அது எப்படி மக்களுடைய பயன்பாட்டுக்கு போகுது அப்படின்றதாங்க பெரிய விஷயம். இங்கே எல்லாமே கட்டி முடிக்கப்பட்டு விட்டதுன்னு தான் சொல்கிறாங்களே ஒழிய ஒன்றும் நடந்த பாடு தெரியல. இன்றைக்கி இளைஞர்கள் எவ்வளோ நாசமாக போயிட்டுருக்காங்க குடியில்.
இன்றைக்கி எந்த அரசியல் கட்சியாவது கேட்குறீங்களா? தன் சொந்த இளைஞர்களே வந்து இன்றைக்கி நாசம் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்கள் வீட்டு பிள்ளைகளை உங்கள் பையனை வந்து டெய்லி போய் சரக்குடா, டெய்லி போய் குடிடா அப்படின்னு உங்களால் வந்து சொல்ல முடியுமா? ஸோ இன்றைக்கி அப்படி தாங்க நடந்துக்கிட்டு இருக்கு. அரசே வந்து மது ஆலைகளை வச்சு நடத்தி இன்றைக்கி வந்து மதுக்களை வந்து எடுத்து விற்றுக்கிட்டு இருக்காங்க. இதன் மூலமாக சொந்த மக்களையே வந்து குடியாரராக வந்து மாற்றிக்கிட்டு இருக்காங்கல்ல. இந்த நிலை வந்து போக வேண்டும்ல. ஸோ அதற்கு வந்து என்ன நம்ம நடவடிக்கை வந்து எடுக்க போகிறோம்? மது ஆலைகளை தொடர்ந்து மூடுறோன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்த அரசு அதை செய்ததா? அதை வந்து செய்கிறது இல்லைங்க. எல்லா குற்ற செயல்களுக்கும் மிக முக்கியமான ஒன்று இந்த குடி. இந்த குடியை வந்து என்னைக்கு வந்து இந்த அரசு வந்து முற்றிலுமாக வந்து தடை செய்தோ அன்னைக்கு தான் இந்த நாட்டுக்கு வெளிச்சம் பிறக்கும். சிந்தனை செய்ய வேண்டிய வயதில், நிறைய ஆற்றல்களை வந்து வெளியே கொண்டு வர வேண்டிய வயதில், பருவத்தை பயிர் செய்ய வேண்டிய வயதில் இன்றைக்கி இளைஞர்கள் வந்து குடிச்சு நாசமாக போகிறாங்க. கஞ்சா புழக்கம் வந்து அதிகமாகிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் தடுப்பதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கையை வந்து எடுத்துகிட்டு வரீங்க? நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லிட்டு அதில் தீவிரம் காட்டவே கிடையாது. இன்றைக்கி சர்வ சாதாரணமாக குடிக்கக்கூடிய இளைஞர்களின் எண்ணிக்கை வந்து தொடர்ந்து அதிகமாகிட்டே இருக்குது. இதையெல்லாம் யார் வந்து கேள்வி கேட்குறாங்களோ அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன். இதை பற்றி வந்து அண்ணாமலை பேசினார்னா அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணுவேன். இதை பற்றி வந்து அண்ணன் சீமான் பேசினார்னா அண்ணன் சீமான் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். இதை பற்றி அன்புமணி பேசுகிறார் என்றால் அன்புமணிக்கு சப்போர்ட் பண்ணுவேன். ஸோ அப்படி தான் வந்து நான் வந்து சப்போர்ட் பண்ணனே ஒழிய, நான் வந்து ஊபியோ இல்லை நான் வந்து நாம் தமிழர் தம்பியாகவோ இல்லை நான் வந்து சங்கியாகவோ எப்பொழுதும் நிற்கவில்லை. அவர்களின் ஆதரவு நிலைப்பாடை தான் எடுப்பேனே ஒழிய, அவர்களாகவே நின்று அவர்களுக்காக நான் வந்து அரசியல் செய்யவில்லை என்பதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். எனக்கு அனைவரும் ஜெயிக்க வேண்டும். அனைவரின் குரலும் சட்டசபையிலும் நாடாளுமன்றத்திலும் ஒலிக்க வேண்டும். அதற்காகவே பேசி வருகிறேன். எனக்கு இதனால் வந்து பணம் வருது வரலை அப்படிலாம் கிடையவே கிடையாது. இதனால் எனக்கு என்ன பணம் வந்துட போகுது சொல்லுங்கள்? பிஜேபி சங்கிதானின்னு சொல்லிகிட்டு இருக்கிறீங்க. இதன் மூலமாக சம்பாரித்து என்ன பண்ண போகிறேன்? எனக்கு தேவை இளைஞர்கள் ஒரு நல்லபடியாக இந்த சமுதாயத்தை வந்து உருவாக்க வேண்டும் என்பதே என்று கூறி எனது உரையை வந்து நான் முடிக்கிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன கருத்துக்களை வந்து தெரிவிக்கிறீங்க? தொடர்ந்து வந்து விவாதிப்போம். அரசியலில் ஒரு செம்மார்ந்த வழியை தமக்கு தெரிந்த சாதாரண அரசியலின் மூலமாக இளைஞர்களுக்கு வழிகாட்டுவோம் என்பதே என்னுடைய நோக்கமாக இருக்கிறது. அதையே தான் தொடர்ந்து செய்வேன். நன்றி, வணக்கம்.